ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நேத்து சட்டசபையில அறிவிச்சிருந்தாங்க. அது பத்தின ஒரு நியூஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் கட்டமா இப்போ ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம சிலிண்டர் வாங்கும்போது, அந்த வாங்குற சிலிண்டருக்கான அமௌண்ட்ட அந்த பயனாளிகளுடைய அக்கவுண்ட்ல நாங்களே செலுத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சட்டப்பேரவையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த பெனிஃபிஷியரி யார் யாரு? இது என்ன தகுதிகள் வேணும் இதுக்கு? எல்லாமே நெறைய குடுத்துருக்காங்க. அது தொடர்பா பிரீஃபா எல்லாம் பார்க்கலாம். அதே மாரி ஏற்கனவே செயல்பட்டுட்டு வந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்துல யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கெல்லாம் அதே சலுகை தொடருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர். ஆ 3 இலவச சிலிண்டர் குடுத்துருக்காங்க. பேரவையில் முதலமைச்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அறிவித்தார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பாருங்களேன். தாவேகாவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம். இந்த திட்டம் தான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொன்னது. தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றான அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தின் கீழ முதல் கட்டமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது. அதாவது 6 சிலிண்டர் குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 3 சிலிண்டர் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 3 சிலிண்டர் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது அம் இந்த ஆண்டுக்கு 3 இலவச விலையில்லா சமையல் எரிவாயு உருண்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேத்து சட்டசபையில அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த திட்டம் அடுத்த ஆண்டு எப்போ செயல்படுதாம்? பொங்கல் பண்டிகை முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2027 பொங்கல் முதல் பொங்கல் பண்டிகை முதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உழவர் திருநாள்லேருந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் அப்ப இந்த திட்டத்துல எவ்வளவு பேர் பயன்பெறுவாங்க? 1.30 கோடி, அதாவது 1,50,000 கோடி, சாரி 1,50,000 கோடி, 1,30,00,000 பேருக்கு மேல இதுல பயனாளிகளா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது தொடர்பான அறிவிப்பை இப்ப மானிய கோரிக்கைக்கான விவாதம் சட்டசபையில நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு துறைக்கான மானிய கோரிக்கை போயிட்டு இருக்காங்க, விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களால 110 விதி எண் 110ன் கீழ வெளியிடப்பட்ட ஒரு ஸ்கீமா இந்த ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? சரி, அடுத்தது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் வெளியிட்ட அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசால் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும், பாதுகாப்புக்காகவும் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்போ பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும், பாதுகாப்புக்கும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னுரிமை கொடுத்து நெறைய திட்டங்கள நாங்க வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஒண்ணு ஆல்ரெடி அந்த திட்டம் சொல்லியிருந்தாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக. 2வது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். பிறந்த குழந்தைகளுக்கான, அதாவது அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீமா அத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அத பார்க்குறோம். அப்புறம் அண்ணன் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாமே பெண்களுடைய ம் முன்னேற்றம் ப்ளஸ் பாதுகாப்புக்காக இந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம குடுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தையும் அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது மக்கள் பொருளாதார முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதையும் இந்த வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு அத வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில பல்வேறு திட்டங்கள் அடுத்தடுத்து வரும் ஆண்டுகள்ல நிறைவேற்றப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது.
முக்கியமான விஷயம். கடந்த 4 மாதங்களாக அதான் ஈரான், யுஎஸ் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த போர் சூழல் காரணமாக சிலிண்டர்கள் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும், நாங்க வந்து இந்த ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனால் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையை செலவிட்டு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். அதாவது இந்த வளைகுடா நாடுகள்ல ஹார்மஸ் நீரிணைலாம் ஏற்கனவே மூடப்பட்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இந்த வளைகுடா நாடுகள்ல போர் நடந்துட்டு வர்றதால சிலிண்டர் கிடைக்கிறதுல நெறைய தட்டுப்பாடு நிலவுது. ஸோ அத கருத்தில் கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதே மாரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிதிநிலையும் இப்ப இக்கட்டான சூழ்நிலையிலும் இருக்கு. அதனால பொதுமக்களுடைய நிதி சுமையை குறைத்து வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக வெற்றிக் கழகம் முன்வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குடுத்த தேர்தல் வாக்குறுதிய நாங்க நிறைவேற்றோம். அதே மாதிரி இப்பொழுதைய கடுமையான நிதி சூழல் இருக்கிற இந்த காலகட்டத்திலயும் மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் குடுத்த வாக்குறுதிய வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்வந்திருக்கோம். அதன்படி என்ன சொல்லியிருக்காங்க, பொதுமக்களுக்கான எரிவாயு உருளைக்கான இப்போ ஒரு ஃபேமிலி மக்கள் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வாங்குறாங்க. கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, எண்ணெய் நிறுவனத்திட்டருந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் கேஸ், பாரத் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இண்டேன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன செய்யும்னா, இந்த நிறுவனங்கள்ட்டேருந்து ஒரு லிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணி பயனாளிகளோட லிஸ்ட் வாங்கி உங்களுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் வங்கி கணக்குலயே நீங்க எவ்வளோ வாங்குறீங்க? உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரூ. 900 போட்டு ஒரு சிலிண்டர் வாங்குறீங்கன்னா, அந்த ரூ. 900 உங்களுடைய வங்கி கணக்குலயே வரவு வச்சுருவாங்க. கவர்மெண்ட் வந்து வரவு வைக்கும். அதுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? வந்து முதல் கட்டமா அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்துல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்போ 3 சிலிண்டர் தான் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நிதி சூழலும் காரணம் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து அப்போ இந்த திட்டம் பேர் என்னன்னா அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 3 விலையில்லா சிலிண்டர்ஸ் வந்து குடுக்குறாங்க. இதற்கான தொகை வந்து பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியா வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே நம்ம எப்பவுமே முன்பதிவு செய்து எரிவாயு உங்களுடைய சிலிண்டர் வாங்குனதுக்கு அப்புறமா, அதான் நான் சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த கேஸ் கம்பெனிட்டருந்து லிஸ்ட் வாங்கி, நீங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே திரும்பி கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான். இந்த திட்டத்தால அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 சாரி அரசுக்கு மொத்தம் எவ்வளவு பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர். ஒரு எக்ஸாக்ட்டா பார்த்தோம்னா 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் பொங்கல் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி மாதம் முதல் ஜனவரி 1லேருந்து கூட இருக்கலாம். கொண்டு வரப்படும். இந்த திட்டத்திற்கான ஆண்டுதோறும் எவ்வளவு இது? 4,000 கோடி அரசுக்கு செலவாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இப்பதான் அடுத்தது வரும். எலிஜிபிள்லாம் யார் யாரு? இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் ஆண்டு வருமானம் 2,00,000க்கும் அதிகமா போகாம இருக்கணும். அடுத்தது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி பிசிக்கலி சேலஞ்சுடு. அப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிஜிபிள் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2,00,000க்கும் மேல ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது. அதுக்குள்ள இருக்கிறவங்க தகுதியானவங்க. அடுத்தது சிறு குறு விவசாயிகள். இவங்க எலிஜிபிள் ஆனவங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி, டிசபிலிட்டி உள்ளவங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஆ இந்த ஸ்கீம்க்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா முதல்வர் யார் சொல்லியிருக்காங்க? முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த ஸ்கீமு. இப்போ பாருங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயாவது தமிழ்நாட்டுல இந்த மாரி ஃப்ரீ சிலிண்டர்ஸ் குடுக்குறாங்க. வேற எந்த ஸ்டேட்லயாவது இந்த மாரி குடுக்குறாங்கன்னா, குடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா குடுக்குறாங்க. எங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆந்திரால. ஆந்திராவுல தீபம் அப்படின்ற திட்டத்தின் கீழ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம். அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் 3 இலவச சிலிண்டர்ஸ். ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை. அதாவது 4 மாசம், 4 மாசம், 4 மாசத்துல
ஃபர்ஸ்ட்டு 4 மாசத்துல 3 சிலிண்டர் வாங்கிக்கலாம். அடுத்த 4 மாசத்துல 3 சிலிண்டர் வாங்கிக்கலாம். அடுத்த 4 மாசத்துல 3 சிலிண்டர் வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு குடுக்குறாங்களாம்? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு குடுக்குறாங்க. அடுத்தது 2வது உத்தரப்பிரதேஷ். அடுத்தது யுபி. ஃபர்ஸ்ட்டு ஆந்திரா, 2வது வந்து யுபில பிரதமருடைய உஜ்வாலா ஸ்கீம் திட்ட பயனாளிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே பிரதமருடைய உஜ்வாலா ஸ்கீம்ல ஆண்டுக்கு 2 ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து ஆ இங்க உஜ்வாலா ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாரி ஃப்ரீ சிலிண்டர்ஸ் இல்ல. முதல்ல அத கொண்டு வர்றது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் கொண்டு வருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியின் கீழ தான் வருது. பட் இதுக்கு முன்னாடி ஆந்திராவுல வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு முறையும் 3 ஃப்ரீ சிலிண்டர்ஸ் குடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆ பிரதமருடைய உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுதோறும் 2 இலவச சிலிண்டர். இந்த உஜ்வாலா ஸ்கீமே வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ் ஆ ஃப்ரீ சிலிண்டர்ஸ் இல்ல. நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக அரசு கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியம் குடுக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஸ்கீம்லயும் 2 ஃப்ரீ சிலிண்டர் 1 இயர்க்கு குடுக்குறாங்க. அடுத்தது மகாராஷ்டிரா. அடுத்தது பாருங்க மகாராஷ்டிரா 3வது வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா முதல்வரின் அன்னபூரணி யோஜனா திட்டத்தின் கீழ பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர். உத்தரப்பிரதேசத்துல 1 இயருக்கு 2 இலவச சிலிண்டர். மகாராஷ்டிராவுல 1 வருஷத்துக்கு 3 ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது எங்க? உத்தரகாண்ட்ல அந்தியோதயா திட்டத்தின் கீழ 3 இலவச எரிவாயு உருளைகள் வழங்கப்படுகின்றன. இந்த மாநிலங்கள் வரிசையில் தற்போது தமிழகமும் இணைந்துள்ளது. அப்போ நீங்க கேட்கலாம், "என்னங்க இதெல்லாம் ஃப்ரீ சிலிண்டர்லாம் குடுக்குறீங்களே!" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதே மாரியான ஸ்கீம்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பொருளாதாரத்த பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஏற்கனவே குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து ஆந்திராவுல தீபம் அப்படின்ற திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் 3 இலவச சிலிண்டர். ஆந்திராவுல தீபம், உத்தரப்பிரதேசத்துல உஜ்வாலா ஸ்கீம்லயே வருஷத்துக்கு 2, மகாராஷ்டிரால முதல்வருடைய அன்னபூரணி யோஜனா திட்டத்தின் கீழ ஆண்டுக்கு 3 ஃப்ரீ சிலிண்டர். அடுத்து உத்தரகாண்ட்லயும் அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம்லயும் வருஷத்துக்கு 3 சிலிண்டர். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி குடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப அந்த வரிசையில தற்போது தமிழ்நாடும் என்ன செஞ்சிருக்கு? பொருளாதாரத்த பின்தங்கியுள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த ஸ்கீம குடுக்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கீம் ரெடி ஆயிடுச்சு. 2026ல இத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. நேத்து இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான தகவல். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு திட்டத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.